இந்த திபெத் செட்டில்மெண்ட் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு ஒரு விளக்கம் வேறு ஒரு வீடியோவிலிருந்து நான் அந்த பிட்டு மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இது போகிறதுக்கு வந்துட்டு சரியான ரூட் வந்துட்டு பவானியிலிருந்து ஜம்பை, அத்தானி, கள்ளிப்பட்டி, பங்களாபுதூர், சத்தியமங்கலம் அந்த ரூட்டில் போயிட்டு போகலாம். இன்னொன்று வந்துட்டு கோயம்புத்தூர் பைபாஸில் நேராக போயிட்டு சித்தோடிலிருந்து கவுந்தப்பாடி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், திம்மம் அப்படியும் போகலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒன் டே ரைடு மட்டும் போகிற மாதிரினாக்கா காலையில் நேரமாக புறப்பட்டு சத்தி போய் திம்மம் போயிட்டு திம்மத்திலிருந்து ஆரேபாளையம் போய் ஆரேபாளையத்துலேருந்து கேர்மாலம் போய் அப்புறம் உடையார்பாளையம்னு ஒரு ஊர் வருங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளார போனோம்னாக்கா 3 வழி இருக்குது அந்த திபெத் செட்டில்மெண்ட்டுக்கு. அங்கே போனீங்கன்னாக்கா அவங்க வெவ்வேறு விதமான கோவில் இருக்குது. அந்த கோவிலை வந்துட்டு அவங்க வந்து மோனஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து புத்தருடைய சிலை இருக்குது. அதுதான் அவங்க கடவுளாக வழிபடுறாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருக்கும். நாம் இந்தியாவில் தான் இருக்கிறோமா, இல்லை சைனாவுக்கு போயிருக்கோமா, இல்லை நேபாள் போயிருக்கோமா, நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த இடம். அங்கே இருக்கிற மக்கள் அவங்கெல்லாம் அவங்க வந்துட்டு பெரும்பாலும் விவசாயம் பண்ணுறாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா பல ஊர்களில் போய் இந்த குளிர்காலத்தில் அந்த சொட்ரு இந்தமாரி பொருள்லாம் விற்கிறதுக்கு அவங்க போயிடுறாங்க. அங்கேயே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலர் ஹோட்டல், அப்புறம் பார்த்திங்கனாக்கா மக்காச்சோளம் நிறையா பயிர் பண்ணுறாங்க. இப்போ நாம் வந்துட்டு இந்த திபெத் செட்டில்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி சித்தோட்டிலிருந்து போனோம்னா கவுந்தப்பாடி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அடுத்தது பண்ணாரி அம்மன் கோயில், பண்ணாரிலிருந்து மேலே திம்மம் ஃபாரஸ்ட், அது வளைஞ்சு போகும். அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாக்கா டைகர்ஸ் ரிசர்வ், யானைகள், புலி எல்லாம் பார்க்கலாம். திம்மத்திலிருந்து நேராக போனீங்கன்னா மைசூர் போகலாம். ஆசனூர், இந்த ஆசனூரில் என்ன சிறப்புன்னா நல்ல நைட்லலாம் சில்னஸாக இருக்குங்க. அங்கே நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் ஆசனூரில் போய் ஸ்டே பண்ணிட்டு நீச்சல் குளத்தோட ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, ஹோட்டல் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது. அந்த ஆசனூரில் தங்கலின்னா கூட அங்கே பார்த்தீங்கன்னாக்கா தாளவாடியிலையும் ரூம் நிறையா இருக்குது. நீங்கள் மார்னிங் டைம் புறப்பட்டு அந்த திபெத் செட்டில்மெண்ட்டு போய் பார்த்துட்டு ரிட்டன் வரலாம். திம்மத்துலேருந்து திபெத் செட்டில்மெண்ட்டு போகிற இடம் எங்கேனாக்கா ஆரேபாளையம், கேர்மலம். இந்த ஆரேபாளையம் டு கேர்மலம் ரோடு வந்துட்டு ஒரு 24 கிலோமீட்டருங்க. ரோடு அருமையாக இருக்கும். ஸ்பீடு பிரேக் நிறையா இருக்கும். அந்த ஸ்பீடு பிரேக் ஏன் இருக்குன்னாக்கா பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குதுங்க. இந்த காட்டுக்கோழி, மயில், பைசன், யானைகள். நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா யானையினுடைய சாணம் பூரா நிறைய ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும். அது வந்துட்டு காஞ்சி போயிருக்கும், பச்சையாக இருக்கும், நிறைய மரக்கலைகள்லாம் உடஞ்சிருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா சிறுத்தை, புலி கூட பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக போகணும். நீங்கள் வந்து பாத்ரூம்லாம் போகிறது வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரெலாம் தயவு செஞ்சு போக வேண்டாம். எந்த நேரத்தில் புலி இருக்குது, யானைகள் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த 24 கிலோமீட்டருக்குள்ளார நீங்கள் எங்கேயுமே நின்று வேணும் பாருங்கள். இறங்கி எங்கேயோ உபாதை கழிக்கிறதுக்கெலாம் போக வேண்டாம். கேர்மலம் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் கர்நாடகா பார்டரு. அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளார போயிட்டிங்கன்னா திபெத் செட்டில்மெண்ட் வந்துடும். நம்ம எப்படி நம்ம கோயில்களில் புனிதமாக வணங்குறோமோ அதேமாரி அந்த மோனஸ்ட்ரி போகும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு காலணிலாம் எதுவுமே போடாதீங்க. அங்கே நம்ம கோயிலில் எப்படி அந்த மணியெல்லாம் கட்டி விட்ருக்காங்களோ அதுமாரி அங்கே வந்து ஒரு ரோலர் மாரி இருக்குது. அதை சுற்றி விட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கணும். அவங்க நம்மளை அனுமதிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹோட்டலும் நிறையா இருக்குது. அங்கே சைனீஸ் ஃபுட்டெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த உணவத்தையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிட்லாம். அங்கே உடையார்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. கொள்ளைக்கால் கூட அங்கே போகலாம். ரொம்ப பக்கம்தான். நீங்கள் இப்படி போனால் தான் உங்களுக்கு பக்கம். நீங்கள் சேலத்துலேருந்து போகும்போது பாலாறு, மாதேஸ்வரன் மலை, ஹானூர், அது ரொம்ப சுற்று. நீங்கள் வந்துட்டு அந்த மாதேஸ்வரன் மலையெல்லாம் போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணணுன்னா அந்த வழியாக போகலாம். அப்படி இல்லைன்னா பவானி, அந்தியூர்,
தாமரக்கரை, பர்கூர், தட்டக்கரை, கற்கேகண்டி போய் மறுபடியும் அந்த ஒரு இடம் ராமாபுரங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு லெஃப்ட் திருப்பிக்கணும். அங்கே அங்கே ஒரு ஜாயிண்ட் பண்ணி அந்த கேர்மலம் போகலாம். அது ஒரு வழி. நீங்கள் பவானிலிருந்து ஜம்பை, அத்தானி அந்த வழியாக பார்த்தீங்கன்னா சத்தி நாள் ரோடுன்னு ஒரு இடம் வருது. அந்த இடத்துக்கிட்ட இடது பக்கம் போனீங்கன்னாக்கா கொடிவேரி போகலாம். கொடிவேரி பார்த்துட்டு நீங்கள் நேரம் இருந்ததுன்னா மறுபடியும் கடம்பூர் அந்த வழியாக கேர்மலம் போய் ஜாயிண்ட் ஆகிக்கும். அது வளைஞ்சி ஃபாரஸ்ட்டை என்ஜாய் பண்ண அந்த வழியில் போகலாங்க. நம்ம இப்போ ஆனூர்லேருந்து நேராக வந்து உடையார்பாளையம் வந்தாச்சு. இப்போ இந்த திபெத் செட்டில்மெண்ட்டுக்கு உள்ள நுழைய போகிறோம். அதனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நான் பொறுமையாக சொல்கிறேன். நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வீடியோ எடுத்து பை ஒன்றா சொல்கிறேன். பாருங்கள், அவங்களுடைய கலை நயத்தெல்லாம் பாருங்கள். தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதனால் எனக்கு வந்து தெரியல. திபெத் 1951 வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கு இடையில் ஒரு தனி நாடாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் திபெத் சைனாவோட ஒரு பகுதின்னு சொல்லி அதை ஆக்கிரமித்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் இது திபெத் மக்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு சுதந்திர நாடாக இருக்கணும்னு தான் விருப்பப்பட்டாங்க. அதனால் திபெத் மக்களோட தலைவரான தலாய்லாமாவும் சேர்ந்து பல போராட்டங்கள் பண்ணாங்க. 1959 தலாய்லாமாவுக்கு சைனா மூலமாக உயிர் காப்பத்து வரலான்னு நினச்சி இந்தியாவுக்கு ரகசியமாக தப்பிச்சு வந்துடுவார். தலைவரே தப்பிச்சு வந்ததுனால அவங்களோட மக்களில் ஒரு 80,000 பேர் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்துடுவாங்க. அந்த டைமில் இந்தியாவோட பிரதமராக இருந்த நேரு அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு மையம் மாதிரி அமைச்சு கொடுத்து பார்த்துக்கிட்டாரு. 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கு நடந்த போருக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. ஃபைனலாக நம்ம திபெத்தியன் வில்லேஜுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸு. வில்லேஜில் நிறைய இடத்துல புத்தர் கோயில் நம்மளால் பார்க்க முடியும். அவங்க வீதி வீடு எல்லாமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே மொத்தமாக 22 கிராமம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஏபிசிடின்னு தான் நேம் வச்சுருக்காங்க. இங்கே அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. ஊரையும் கோயிலையும் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டு திபெத்தியன்
திபெத் செட்டில்மெண்ட்டு உள்ள நுழைஞ்சிருக்கோம். அவங்களுடைய கட்டடக்கலை பாருங்க வித்தியாசம்.